நிர்வாக அலட்சியத்தில் நொந்த ராமநாதபுரம். நகராட்சி அலுவலகம் முன்பு குமுறிய அதிமுகவினர். ராமநாதபுரம் நகராட்சியில் நீடித்து வரும் நிர்வாக சீர்கேடுகள், அடிப்படை வசதிகளின் பற்றாக்குறை மற்றும் மக்களின் தினசரி வாழ்வை பாதிக்கும் பிரச்சினைகளுக்கு எதிராக ராமநாதபுரம் நகராட்சி அலுவலகம் முன்பு அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நகரச் செயலாளர் பால்பாண்டியன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டம் அதிமுக அமைப்புச் செயலாளர் வி. ராஜன் செல்லப்பா தலைமையிலும் மாவட்டச் செயலாளர் எம். முனியசாமி முன்னிலையிலும் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் மணிகண்டன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், மண்டபம் மேற்கு ஒன்றிய செயலாளர் ஆர். மருதுபாண்டியன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் நகராட்சி நிர்வாகத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது பேசியவர்கள், நகரின் பல வார்டுகளில் பாதாள சாக்கடை கழிவுநீர் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடுவதால் கடும் துர்நாற்றம் வீசுவதோடு தொற்றுநோய் பரவும் அபாயம் மக்களை அச்சுறுத்தி வருவதாக வேதனையுடன் சுட்டிக்காட்டினர். சில பகுதிகளில் குடிநீருடன் கழிவுநீர் கலப்பதாகவும், இதனால் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் உடல்நல பாதிப்புக்கு உள்ளாகி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் குண்டும் குழியுமாக மாறிய சாலைகளால் தினமும் விபத்துக்கள் நடப்பதாகவும், வாகன ஓட்டிகளும் பாதசாரிகளும் அச்சத்துடன் பயணிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. புதிதாக கட்டப்பட்ட பேருந்து நிலைய கடை ஒதுக்கீடுகளில் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் முறைகேடுகள் நடப்பதாகவும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. அதேபோல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் இயங்கி வந்த அம்மா உணவகம் மூடப்பட்டதால் ஏழை எளிய மக்கள் உணவுக்காக தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் ஆழ்ந்த வேதனையுடன் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. நகராட்சி நிர்வாகம் இனியும் அலட்சியம் காட்டாமல் மக்கள் எதிர்கொள்ளும் இந்த அடிப்படை பிரச்சினைகளுக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் முழக்கங்கள் விண்ணை பிளந்தன.